ஷாய்மதி அக்குபங்க்சர்லேருந்து மதி. நம்ம இன்றைக்கி விதை சிகிச்சை தான் பார்க்க போகிறோம். அது என்ன விதை சிகிச்சை? விதை அப்படின்றது அஞ்சரை பெட்டிகளில் இருக்கக்கூடிய மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே நம்ம மருத்துவம் பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி மூட்டு வலிக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சூஜோக் கால்கள்லையும் கைகள்லையும் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் சூஜோக். இது ராட், அதாவது அக்யூப்ரெஷர் ராட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம மசாஜ் கொடுக்கலாம், அக்யூப்ரெஷர் கொடுக்கலாம். நம்மளுடைய கைகளில் நடு விரலில் நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். அந்த ரேகை இருக்கு இல்லையா, சுற்றி அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். ராடு இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக கைகள்லேயே டச் கொடுக்கலாம். அதோடு நீங்கள் இந்த விதை சிகிச்சை பயன்படுத்தும் பொழுது அந்த மூட்டு வலி நல்ல ஒரு ரிலீவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும், உணரவும் முடியும். அப்பேற்பட்ட இந்த விதை சிகிச்சையை நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லாருமே கற்றுக்கக்கூடிய அருமையான ஒரு சிகிச்சை முறை தான் விதை சிகிச்சை. வீட்டில் இருந்தே நீங்கள் கற்றுக்கிறதுக்காக அழகான தமிழில் டெலிகிராம் ஆப்பில் நம்ம இந்த கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மேலே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கிளாஸை புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீ பெயினுக்கான விதை சிகிச்சை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, எந்த விதைகளோடு எந்த விதைகள் இணைக்கலாம், எந்த விதைகளோடு எந்த விதைகள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முழுமையான வகுப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் எல்லா சின்ன சின்ன சிகிச்சை முறைகளை நம்மளால் செஞ்சுக்க முடியும். இது ஃபஸ்ட் எய்ட் தெரப்பியாக நம்ம பண்ணலாம். இன்றைக்கி மிளகு, வெந்தயம் வச்சு நம்ம நீ பெயினுக்கு ஒட்ட போகிறோம். அதுக்கு மைக்ரோபோர் டேப் அந்த விதைகள் ஒட்டுறதுக்கு அது எல்லா மெடிக்கல் ஷாப், அதாவது மருந்தகங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம நீ பெயின் தெரப்பி எப்படி பண்ண போகிறோம்னா, அந்த மைக்ரோபோர் டேப்பில் ஒரு மிளகை நீங்கள் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு நம்மளுடைய, அதாவது இப்போ வலது கால் இடது கால் இருக்கு இல்லையா, இடது கால்னால் நம்ம இடது கைகள்லையும், வலது கால்னால் வலது கைகள்லையும் நம்ம ஒட்டிக்கலாம். நடு விரல், பக்கத்து விரல், 2 விரல்லையுமே நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இவங்களுக்கு வீடியோக்காக நான் காட்டுறதுனால ஒரு விரலில் ஒட்டி காமிக்கிறேன். நான் காமிச்சேன் இல்லையா, நடு விரலுடைய நடு ரேகை, அது பின்னாடி ஒரு மூட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு மிளகை நம்ம மைக்ரோபோர் டேப்பை பயன்படுத்தி நம்ம ஒட்டிக்கணும். இந்த மிளகை ஒட்டுறதுனால உடலில் உஷ்ணத்தன்மை ஏற்படும். அதை குறைக்கிறதுக்கு, அதாவது அந்த வலிக்கு நம்ம நிவாரணமாக மிளகை கொடுத்துருக்கோம். உடலில் உஷ்ணத்தை அதிகப்படுத்திருச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுவோம். எப்போவுமே மெகிழினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஏறாமல் இறங்காமல் இருக்கிற பேலன்சிங் மெத்தடில் நம்ம இந்த விதை சிகிச்சை பண்ணுவோம். அதுக்கு தான் ஒவ்வொருத்தருமே இந்த விதை சிகிச்சையை முழுமையாக கற்றுக்கிட்டு செஞ்சுட்டு வாங்க. அப்போ பலன் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வெந்தயத்தை பயன்படுத்த போகிறோம். இந்த மிளகு ஒட்டினதுக்கப்புறம் அதே மைக்ரோபோர் டேப் எடுத்துகிட்டு வெந்தயத்தை அதில் போட்டுட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரல், அந்த ஆள்காட்டி விரலில் நடு ரேகைக்கு கீழே, அடியில் இருக்க ரேகைக்கு மேலே நடுவில் நீங்கள் இந்த வெந்தயத்தை அழகாக ஒட்டி விட்டுறணும். ஆள்காட்டி விரலில் ஒட்டி விடும் பொழுது மிளகு வலிக்கும், இந்த வெந்தயம் நம்மளுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமையும் பேலன்சிங்காக இந்த சிகிச்சை முறை நல்ல ஒரு பலன் அடைக்கும். நீ பெயின், மூட்டு வலியில் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இது ஒரு ஃபஸ்ட் எய்ட் தெரப்பி. இந்த சிகிச்சை முறையை வாரத்தில் 3 தடவை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இது செஞ்சும் உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரின் ஆலோசனை பெறுங்க. மூட்டு வலி, இந்த நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுதே இந்த இடங்களில் வலி இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் வலிக்குதுன்னு விட்டுறக்கூடாது. வலி இருக்க பகுதியை நீங்கள் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இந்த ராட் வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேஷன் ஆகும். அதனால் வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் தான். ஸோ நீங்கள் சாஃப்ட் மசாஜ் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இந்த விதை சிகிச்சையும் நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். விதை சிகிச்சையை முழுமையாக கற்றவர்கள் இதை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.